தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். விசேஷமான இந்த நாளில் கூட தேவன் நன்மையாய் நம்ம கூட்டி சேர்த்த தயவுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு வழிநடத்துகிற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமான இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவரே தேவன் நீர் எங்களோடு இருந்து காணப்படுவதை கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தை தகப்பனே உமக்கென்று பயனுள்ள ஒரு பாத்திரமாக எங்கள் வாழ்க்கையை மாற்ற என் தேவன் ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்தின ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே, நீர் எங்களோடு வெளிப்படுகிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆராதனைக்கு முன்பதாக தேவனுக்கென்று சில பாடல்களை நாம் பாடுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அனைவரும் உற்சாகத்துடன் தேவனுடைய சந்ததியில் நாம் அனைவரும் சேர்ந்து நின்று சில பாடல்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தன் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தன் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. இரு மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தன் ஜனங்களை தாகத்திற்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தன் ஜனங்களை தாகத்திற்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இரு மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கின்றார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கின்றார். சீயோனிடுமே சுவிசேஷரனை குறிமுயர்த்திடுவோம் உன்னையே. சீமிடுமே சுவிசேஷரனை குறிமுயர்த்திடுவோம் உன்னையே. இரு மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மாறி மாறி வேத வாசிப்பின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் பகுதி நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் கிதியோன் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். கர்த்தருக்குள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் விசுவாசித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர்.
ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி தங்கள் காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்கள் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடங்குங்கள். கர்த்தர் ராஜனின் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்கள் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதில் நிறைவும் முழுங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் எவ்விருக்கும். சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தில் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நிறுத்தியிருக்கிறார் என்பதே. அனைவரும் நின்றவனமாக தேவனுக்கென்று சில நேரங்களில் நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக சில நிமிடங்கள் தேவனை துதித்து அவரை உற்சாகமாய் தேவன் நம்முடைய கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிக்கப் போகிறோம். அனைவரும் ஏற்று நின்று இன்னவனமாக தேவனை நம் வாழ்வில் அநேக பாவங்கள் உண்டு. தேவன் அதையெல்லாம் மறைத்து தேவன் நமக்கென்று சில காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்து முடித்த வல்லவராய் நம் மத்தியில் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் அனைவரும் சேர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். இந்த நேரத்தில் தேவன் என்று நம் மத்தியில் அசைவாடுதலாய் இருக்க அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அனைவரும் இணைந்து ஒன்றோடு உள்ளத்தோடு இணைந்து நம் அனைவரும் செலுத்துவோம். சிங்காசனத்தில் இருக்கிற தேவனே, எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை போஷிக்கிற தேவனாய் நீ இருக்கிற ஆண்டவரே, உங்களை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் சுற்றி தகப்பனே இந்த உலகப்புறமான காரியத்தில் இருந்து எங்கள் தேவன் தகப்பனே ஒவ்வொரு நாளும் மூடி பாதுகாத்து வருகிற ஆண்டவரே. எங்களை கொண்டு தகப்பனை கவலைப்படுகிற தேவனாய் நீ இருக்கிற ஆண்டவரே. எங்களை கொண்டு தகப்பனை துக்கப்படுகிற தேவனாய் நீ இருக்கிற ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனை ஒவ்வொரு நாளும் எங்களை குறித்து தகப்பனை மேன்மைப்படுத்துகிற என் சேவை வீர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஆவியானவரே, உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, நீ எங்கள் மத்தியில் செய்த தகப்பனை ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பனே அப்பா தகப்பனை அற்புதங்களை அதிசயங்கரமாக கால கிருபை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை நீ மாற்றுகிறீர் ஆண்டவரே. வழி நடத்துகிற ஆண்டவரே. எங்களோடு நீ பேசுகிற தேவனாய், நீ உண்மையுள்ள தேவனாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஓ பிரபுக்கள் மத்தியில் அமைந்திருக்கிறேன் தேவனே. ஆவியானவரே தகப்பனே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்மைக்கான ஈவு பரத்திலிருந்து இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வரங்களும் ஈவுகளும் பரத்திலிருந்து வருகிறது என்று தேவன் சொல்லுகிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்களுக்கான எல்லாவற்றையும் நீர் பரிசுகிறது. ஒவ்வொரு நாளும் எங்களை யோசிக்கிற தேவனாய் நீ இருக்கிற ஆண்டவரே. வழிநடத்துகிற தேவனாய் நீ இருக்கிற ஆண்டவரே. ஓ இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நாங்கள் எப்படி ஆராதிக்காமல் நாங்கள் இருக்க முடியும் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் தகப்பனே நீர் எங்களோடு நீ இடைப்படுகிற ஆண்டவரே. எங்களோட அபிஷேகங்கள் ஒவ்வொரு நாளும் நிரப்புகிற ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஆவியானவர் நீர் எங்களோடு நீ இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீ அசவாடி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம், நன்றியாக துதிக்கிறோம் அப்பா. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். என்றும் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ
காலெங்கும் பாரு கிருபையாலே நிற்கின்றோம் உங்கள் கிருபையாலே நிற்கின்றோம் கிருபையாலே நிற்கின்றோம் தேவ கிருபையாலே நிற்கின்றோம் கிருபா 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 கிருபையாலே நிற்கின்றோம் தேவ கிருபையாலே நிற்கின்றோம் பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை பெரியவனாக்கியது உங்கள் கிருபை பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை பெரியவனாக்கியது உங்கள் கிருபை 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 கிருபையாலே நிற்கின்றோம் தேவ கிருபையாலே நிற்கின்றோம் கிருபையாலே நிற்கின்றோம் தேவ கிருபையாலே நிற்கின்றோம். தேவன் நம்மளோடு இருந்த தேவக்காவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் கூட நம் மத்தியில் இருக்கும் கிளாடியா அவர்கள் வேத பாடத்தை வந்து வாசிப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 11 முதல் 18 முடிய. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகாலத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்பதை ஆமென். இந்த நாளில் ஃபாதர்ஸ் டே. ஸோ அனைவருக்கும் தந்தை தின நல்வாழ்த்துக்கள் என்று நாங்கள் சபையார் அனைவரும் சேர்ந்து ஒரு மனத்து நாங்கள் உங்களுக்கு ஃபாதர்ஸ் டே விஷஸ் நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த மீடியா வாயிலாக சந்திக்கும்படியான ஒரு நல்ல கிருபை தேவன் நமக்கு தந்தபடினால் நம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா விதமான நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு தருணமாக இருக்கிறது. விசேஷமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே துணை நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், ஆசீர்வதிக்கின்ற தேவனாய், இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய், நம்ம ஏந்தி சுமந்து தாங்கி தப்பு வைக்கிறவராய், எல்லா நன்மையான ஈவுகளையும் நம்முடைய வாழ்க்கையை கட்டளிடுகிறவராக இருந்து இம்மட்டும் வழிநடத்தி இருக்கிறார். அதை நினைவு கூர்ந்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். விசேஷமாய் இந்த நாளிலே அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் செபிப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், சற்று நம்மை நாமே சோதித்திருந்து பார்ப்போம். கர்த்தாவே, இது என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வல்லமை எனக்கு தாங்க, அந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பரிசுத்த கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்லவே அல்ல. மகிமையும் மாட்சிமையும் உடையவர். எல்லா நிலைகளிலும் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலே அகில உலக தந்தையர் தினம் என்று சொல்லி
நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவரும் நம்முடைய மாபெரும் தகப்பனாக பிதாவாக நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நேர்த்தியாக எழுத்து கொண்டு வருகிறார். நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்ம எல்லா நிலைகளிலும் நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஆமாண்டவரே, குயவன் கை களிமண்ணா என்று சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசும்படியாக உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒரே நீரங்களை உடைத்து நொறுக்கி உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கி உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்கள் நிறைக்கும்படியாக செபிக்கிறோம். அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி. எல்லாவற்றும் நாம் மாத்திரம் மேன்மைப்பட்டும் அடியனை மறைத்து தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படும். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கண்மொழி மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கத்தக்கதாய் நீர் கிரியை செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகர் மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் தந்தையர் தினம், அகில உலக தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து தந்தைமார்களுக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெரியல, இங்கே நம்ம சர்ச்சில் பண்ணனா என்னன்னு தெரியல, பட் யூஸ்வலாக இந்த ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக தந்தையர் தினமாக இருக்கும். நான் இருந்த மற்ற சர்ச்சிலெல்லாம் எல்லா தகப்பன்மாரையும் எழுப்பி நிற்க வச்சு அந்தந்த பிள்ளைங்க அவங்க தகப்பனை போய் வாழ்த்தும்படியான ஒரு வாய்ப்பை கொடுப்பேன். இந்த ஆண்டு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்லவே அல்ல. அவருடைய வல்லமையின் கருத்துக்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே தகப்பனாகவே இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறவரும் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்து நம்மை தம்மோடு கூட வைத்திருக்கிற தேவனுமாய் இருக்கிறார். வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பார்க்கும் பொழுது, அதாவது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். அவர் நம்முடைய பரலோக தந்தை என்று சொல்லி இந்த பகுதியின் வாயிலாகவும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி நமக்கு தகப்பனாக மாறினார் அல்லது எப்படி நமக்கு தகப்பனாகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? அதில் 15, 16வது வசனத்தை நாம் பார்ப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் நம்மை
நம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். சுவிகார புத்திரர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நம்மை தம்முடைய சொந்த குமாரர்களாக தத்தெடுத்திருக்கிறார். அப்போது அவர் நமக்கு தகப்பனாக மாறுகிறார் இல்லையா? ஸோ அகில உலக தந்தையர் தினத்தில் நம்முடைய பரலோக தந்தையை குறித்து நாம் இந்த வேளையிலே நாம் சிந்திக்கணும். அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். என்ன, எப்படி? அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆக இந்த நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்பதை நாம் நிச்சயித்து கொள்ளுவோம். அவர் என்றைக்கு நம்மை முன் குறித்தாரோ, பிரித்தெடுத்தார். அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 2 வசனம், அதாவது 29, 30 வசனங்களில் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார் என்பதை மிக அழகாக அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்தார். அவ்வளவுதான். பாருங்க, அங்க சொல்றாரு, எவர்களை முன்குறித்தார்களே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாயலை பெற்றுக்கொள்வது அவருடைய குமாரர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். 15, 16 வசனத்தில் சொல்றாரு, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தருகிறார். முதல் கார். இரண்டாவது, ஆவிக்குரிய குமாரனாகிய அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படியானால் அவருடைய வம்சத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதான் சொல்ல, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நமக்காக சாட்சி கொடுக்கிறாராம். அந்த 16வது வசனம் மிக அழகாக சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, 16வது வசனத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பார்த்தீங்களா? சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஸோ இங்கே ஆவியானவர் வந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சாட்சியாக அறிவிக்கின்றார். எத்தனை பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் பாருங்கள். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாய் மாறுவது. அன்றைக்கு மரியாள் தனியாக இருந்தபோது தேவதூதன் வந்து நிற்கிறான். அவன் சொன்னால், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அவன் சொல்லி சொன்னால், நீ ஒரு கற்பதியாகி குமாரனை பெறுவாள் என்று சொல்லும் பொழுது கேட்குறான், இது எப்படியாக நம் புருஷனை அறியேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அப்போ அந்த அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குமாரனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கே தோன்றினார். இங்கே சொல்ல பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு தற்செயலாகவோ ஆக்சிடென்டலாகவோ கிறிஸ்தவர்களாக அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறிவிடவில்லை. கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். சங்கீதங்கள் புத்தகத்திலே தாவீது சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அவர் தம்முடைய அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவை உருவேற்படும் நாளையும் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்னு சொல்லி. அப்போது நம்மை முன்குறித்தவர் அவர். வேதம் அழகாக சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தாயின் கருவிலே நாம் உருவாக்கப்பட்ட போது நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டு அவயவங்கள் இல்லாத போதே அவயவங்களை நம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து ஏற்ற காலத்தில் இந்த உலகத்தில் நம்மை அனுமதித்து அவருடைய பிள்ளைகளான எடுத்திருக்கிறார். எத்தனை அருமையான, எத்தனை அழகான ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டு தந்திருக்கிறார். ஆக அந்த தேவன் நம்மை நம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கின்றார். ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய தகப்பன்மாரை நாம் நினைவு கூறும் பொழுது அவர்கள் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது வெறுக்கிறவர்களாக இருக்கலாம். எந்த தகப்பனும் தன் சொந்த பிள்ளையை புறக்கணிக்கிறவராக இருக்கவே
முடியாது. ஆக இவர்களை காட்டிலும் மேலான அன்பை செலுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. முதலாவது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக மாறிவிடுகிறார்னு சொல்லி சங்கீதம் 68:5 வாசிக்கிறோம். ரைட், இப்படிப்பட்ட தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நீதிமொழிகள் 3:12 நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:12 என்ன சொல்லுகிறது? தகப்பன் தான் நேசிக்கிற எந்த பிள்ளையும் சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தான் நேசிக்கிற பிள்ளையை மகனை சிட்சிக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மை நேசிக்கிறார். முதலாவது, தகப்பன் நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார்னு சொன்னால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது. இரண்டாவது, எந்த தகப்பன் நான் அதிகமாய் நேசிக்கிறானோ எந்த மகனை அதிகமாக நேசிக்கிறான் அந்த மகனை சிட்சிக்கிறார், அப்படியானால் சரி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராகவும் நம்மை சரி செய்கிறவராகவும் இருக்கிறார். கண்டித்து உணர்த்துகிற தேவனாக அல்லது தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே தகப்பனுடைய கடிந்து கொள்ளுதலை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதற்கு மனது வருவதில்லை, அல்லது அவருடைய கசப்பாக இருக்கும். எந்த தகப்பனும் தாம் பிள்ளையை வெறுப்பின் நிமித்தம் கண்டிக்கிற தகப்பன் அல்லவே அல்ல. எந்த மகனை நேசிக்கிறானோ அந்த மகனை தான் அதிகமாய் கண்டிக்க அவர் எத்தனிக்கிறார்கள். எந்த மகனை அதிகமாக நேசிக்கிறானோ அந்த தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறவராக இருக்கிறார். ஏன்? என் மகன் கெட்டு போய்விடக்கூடாது, என் மகன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோய்ந்து போய்விடக்கூடாது, என் மகன் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு புறம்பாக சென்று விடக்கூடாது என்று சொல்லி எந்த தகப்பனும், உண்மையுள்ள தேவ பிள்ளையாக இருக்கக்கூடிய எந்த தகப்பனும் தன் பிள்ளையை நேசித்து அந்த பிள்ளைகளை சிட்சிக்கிறவராக. வேதம் அழகாக சொல்கிறது, பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லி. எந்த தகப்பன் தன் பிள்ளையை கண்டிப்பில்லாமல் வளர்க்கிறானோ, எந்த தகப்பன் தன் பிள்ளையினுடைய இஷ்டத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு விடுகிறானோ அந்த தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கவில்லை. உண்மையான அன்பு செலுத்துகிற தகப்பன் அந்த பிள்ளையினுடைய வழி பாதை அவனுடைய போக்கு என்னதென்று அறிந்து அவைகளை சரி செய்து நேர்த்தியாய் வழி நடத்துவான். தவறு செய்யும்போது அந்த மகனை கண்டித்து உணர்த்துகிறான். அதுதான் சரியான தகப்பன். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் செய்கிறார். பல நேரங்களில் நாம் தோய்ந்து போகிறவர்களாய் அல்லது கஷ்டப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள், இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் என்று சொல்லி நாம் நினைவு கூறலாம். அநேக நேரங்களில் நாம் பார்க்கும்போது இவை அனைத்தும் நம்மை சரி செய்வதற்காக தேவன் அனுமதிக்கின்றார். கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்துகிற தேவனாகவே இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நம்மை சீர்படுத்துவதற்கு, சரி செய்வதற்காக இந்த காரியங்களை செய்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, கனி கொடுக்கின்ற கிளை எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் நம்மை சுத்திகரித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் நாம் நடந்து செல்வதற்கு பல நேரங்களில் சிட்சிக்கிறவராக இருக்கிறார், நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார், அல்லது சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிற. ஒருவேளை இந்த கொரோனா காலங்கள், இந்த குவாரண்டைன் நாட்களிலே எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அநேகர் குடும்பங்களிலே, வீடுகளிலே ஒன்றிணைந்து இருக்கின்றோம். எத்தனை குடும்பங்கள் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாரா, அம்மா இருக்க மாட்டாங்களா, ஐயனே நான் தூங்குறதுக்குள்ளே வரமாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி நின்ற பிள்ளைகள் எல்லாம் இப்போ அப்பாவும் அம்மாவும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த குடும்ப ஐக்கியம் உருவானது மாத்திரமல்ல, குடும்ப ஜெபங்கள் பெருகி இருக்கிறது. குடும்ப ஜெபங்கள் பெருகினது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனோடு இணையும்படியான, தேவனோடு நெருங்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை அழகாக இருக்கிற நமக்கு ஐயோ வெளியே போக முடியலையே, வேலை செய்ய முடியலையே கடினமாக இருந்தாலும் இந்த கடினத்தின் மத்தியிலே ஒரு நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுபோல கர்த்தர் நம்மை சிட்சித்து நேர்த்தியாய் வழிநடத்துகிற காரணம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி, நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் அவருடைய பிள்ளைகளாய் அந்த ஆளுகைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, அவருடைய சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்துக்க வேண்டும் சொல்லி அவர் நம்மை நேசித்து சிட்சித்து வழிநடத்துகிற
தேவனாய் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா, 103வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது அவர் நமக்கு இறங்குகிற தகப்பனாய் இருக்கிறார். பாருங்களேன், 103வது சங்கீதத்தில் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ பாருங்க, இப்போ இரண்டாவது என்னவா, அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எந்த பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தகப்பனுக்கு நேசித்து அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறானோ நிச்சயமாகவே அந்த தகப்பன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு இரக்கத்தை காண்பிப்பான், அதிகமான அன்பை செலுத்துகிறவனாய் நாம் பார்க்க முடியும். ஆக சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் காட்டுகிற தேவன். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, பலவிதமான நிலைகள் வரலாம். இந்த நிலைகளின் மத்தியில் ஐயோ என் மேல் இரக்கம் காட்டுவதற்கு ஒருவரும் இல்லையே, யாரும் என் மேல் இரக்கம் காட்டவில்லை என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கும்போது, திகைத்து நிற்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்பொழுது மறந்து போக வேண்டாம், கர்த்தர் அங்கே இருக்கிறார். வேதம் சொல்வதை பாருங்க, 103வது சங்கீதம் 13வது என்ன சொல்வது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எத்தனை அழகாக அந்த வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எத்துணை நல்லவராக இருக்கிறார், நம்மை இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்பொழுது இறங்குகிறார்? நான் துக்கத்தின் பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே கடந்து செல்லும் போதெல்லாம் அவர் என்மேல் இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். அப்படியானால் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்த இந்த எபிரேயர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் யூதர்கள் அங்கே கண்ணீர் விட்டார்கள், கதறி அழுதார்கள். ஐயோ, நாங்கள் கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்லுகிறோமே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுவதற்கு ஒருவரும் இல்லையா என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு இருந்த நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்தார், அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார். ஒருவேளை அவர்கள் தங்களுடைய தேசத்தை மறந்து, தங்களுடைய தேவனை மறந்து அந்நிய தேவர்களோடு கூட இருந்தாலும் அங்கே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட பொழுது அங்கே தேவன் இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார், அவர்கள் மேல் இரக்கம் காட்டுகிறார். எத்தனை பெரிய தேவன் நம்முடைய தேவன், எத்தனை பெரிய தேவன் நம்முடைய தேவன். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த பொழுது அவரிடத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் அவர் இரக்கம் பாராட்டினார். என்ன சொல்கிறாரு? ஒரு மனிதன் வந்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னபோது அவன் மேல் இறங்கினார், மனதுருகினார், அவனுக்காக உதவி செய்தார். என்ன சொன்ன? என் மேல் இரக்கமாயிரும்னு சொன்னார். என்ன செய்யணும்? எனக்கு பார்வை வேணும், பார்வை ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படி ஆக்கணும்னு சொன்னார். இன்னொருத்தன் வரும், அவனுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறார், அவனை சுத்தப்படுத்துகிறார். எத்தனை பெரிய தேவன்! அவர்கள் மேல் மனதுருகினார் அல்லது இரக்கம் பாராட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பயந்து அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனாகவே அவர் இரக்கம் பாராட்டுகிற தகப்பனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம், எந்த இடத்துல நாம் தவறு செய்திருக்கிறோம், அந்த தவறுகளை சரி செய்து கொள்வோம். எப்படின்னா, நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது லூக்கா இந்த சுவிசேஷத்தில் ஒரு 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 தகப்பனையும் பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்துலேருந்து 24வது வசனத்துக்குள்ள பார்க்குறோம். ஒரு தகப்பன், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கான், ஒரு இளையகுமாரும் மூத்த குமாரன் சொல்லி. இந்த இளையகுமாரன் என்ன செய்கிறான்? தகப்பனத்தில் சண்டை போட்டு அவனுடைய சொத்தை வாங்கி கொண்டு எங்கே தூரதேசத்துக்கு சென்று விடுகிறான். தூரதேசத்துக்கு சென்று விட்டு எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். அங்கே அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. எல்லா நண்பர்கள் போயிட்டாங்க, சொத்து போயிடுச்சு, அவன் கொண்டு போன பணம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, எங்கன்னா வேலை செய்யலாம் போனாக்கா பன்றி மேய்க்க முடியாத வேலையை கொடுக்குறாங்க. அந்த பன்றி மேய்க்க முடியாத வேலையில் என்ன செய்கிறது? அங்கே போனால் பன்றிகளுக்கு வைக்கின்ற அந்த தவிட்டை சாப்பிடலாமா, அதனால வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாமா என்று அவன் நினைக்கும்போது அதை கூட அவனுக்கு கொடுப்பதற்கு ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பனை நோக்கி எழுந்து ஓடி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தகப்பன் அவனுடைய வாழ்க்கையில் இரக்கம் பாரு. என்ன செய்கிறான்? அவன் தூரத்தில் வருகிறதை கண்டு என்ன செய்தாராம்?
தகப்பன் ஓடி போய் அவனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்க மாத்திரமல்ல, அதன் பிறகு வருகிற காரியங்களை நாம் பார்ப்போம். பெரிய விருந்து வைக்கிற தேவன் தகப்பனாக இருந்தான். இதை தான் ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் மனம் திரும்ப, ஒருவேளை இன்றைக்கு கஷ்டத்தின் பாதையிலே கடினத்தின் பாதையில் சென்று எங்கே நாம் தவறு செய்திருக்கிறோம், அந்த தவறுகளை நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து நம்மை கட்டி அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை அருமையான தேவன் நம்முடைய தேவன், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அந்த தேவன் இன்றைக்கும் நம்மை தம்முடைய பிள்ளையாய், மகனாய், மகளாய் நேசித்து நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறாராக, இறங்குகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், அவர் பிழைப்பூட்டுகிற தகப்பனாக இருக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவர்களை பார்க்கலாம், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. அப்போ பறவைகளை பிழைப்பூட்டுகிறவர் உங்களையும் பிழைப்பூட்டுகிற தகப்பனாக இருக்கிறார். வேதம் சொல்ல அவர் பரமபிதா. இந்த பரமபிதா பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆகிலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட. மிக அழகாக அந்த என்ன பரமபிதா பாருங்க, அது இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா. யாரோ பரமபிதா அல்ல, உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். மிக அழகாக சொல்றார் பார்த்தீங்களா, உங்கள் பரமபிதா. அப்போ அவர் நம்முடைய பரமபிதாவாகியவர் பிழைப்பூட்டுகிறவராயிருக்கிறார். ஒரு நாளும் நாம் ஏங்கி நிற்க, கதறி நிற்க அவர் விடுகிற தேவன் அல்லவே அல்ல. அன்றைக்கு அதே இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வரும்பொழுது அவர்கள் சுற்றித் திறந்த அத்தனை ஆண்டுகளும் ஒரு நாளும் அவர் பசியினால் பட்டினியினால் வாடினார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். என்ன வேணுமோ அதை ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க சொன்னாங்க, திடீர்னு எங்களுக்கு கறி இல்லை, மீன் இல்லைன்னு ஆகாயத்து பறவைகள், காடைகள் வந்து அவங்க இருக்கிற இடத்துல விழும்படியான கிருபை தந்தார். எத்தனை அருமையான தேவன் பாருங்க. தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க, கண்மலை பழுந்து தண்ணியை கொடுக்கிறார். ஒரு இடத்துல தண்ணியை கண்டு போய் வேகமாக குடிக்கிறாங்க, கசப்பாக இருக்குது. கர்த்தர் அதை மதுரமாக மாற்றுகிறார், இனிப்பாக மாற்றுகிறார். எத்தனை அருமையான தேவன், பிழைப்பூட்டுகிற தேவன். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிறது தகப்பன் அல்லவே அல்ல. உங்கள் பரமபிதாவாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். சொந்தம் பாராட்ட வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்கள் பரமபிதா சொந்தம் பாராட்ட சொல்லுகிறார். அவர் நம்மை சுவிகார புத்திரர்களாக ஏற்றுக்கொண்டார் மாத்திரமல்ல, நாமும் அவருடைய சுவிகார புத்திரர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்பொழுது தான் இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, கஷ்டப்பட விடுகிறவர் அல்ல, பசியினால் வாட விடுகிற தேவன் அல்லவே அல்ல. மாறாக பிழைப்பூட்டுகிற தேவனாக இருக்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. ஒருவேளை இந்த கடந்த 3 மாதம் யோசித்து பாருங்களேன், யார் நினைச்சோம், ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமும் வச்சுருக்காரு. ஒரு நாளும் ஐயோ பசியாக இருக்கிறேன், பட்டினியாக இருக்கிறேன், சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி ஏங்கி நிற்கத்தக்கதான் ஆண்டவர் கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் நம்ம அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார், பிழைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். இல்லை, எத்தனை அருமையான தேவன் நம்முடைய தேவன், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அவர் பிழைப்பூட்டுகிற அதே மத்தேயு சுவிசேஷத்தில் அதே 6ஆம் அதிகாரத்தில் 31, 32, 33 வசனங்களை பாருங்களேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளிலெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மிக அழகாக சொல்லப்படுகிறது. அவர் என்ன பண்ணுறாரு, அனுதின தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எப்படி சொல்கிறாரு. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி திரிகிற, எவைகளை, உணவை,
ஆகாரத்தை, உடையை, இடுக்கிற இடம் வேண்டும் என்று சொல்லி அஞ்ஞானிகள் தேடி திரிகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறீங்களா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். சும்மா அப்படி சந்திக்கிறவர்கள, இரட்டத்தனையாய் சந்திக்கிறவர்களாம் கூட கொடுக்கப்படும். அடிஷ்னலாக கொடுக்கிறவர். ஆக அவரை தேடும் பொழுது அந்த தகப்பன் நமக்கு கூட கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கைவிடுகிற தேவன் அல்ல, புறக்கணிக்கிற தேவன் அல்ல, தேவைகளை சந்திக்கிற தகப்பனாக இருக்கின்றார். நம்ம வீட்டில் கூட நல்லா தெரியும், சில பிள்ளைகள் அப்பா கிட்ட எதனா கேட்கறதுக்கு பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஆனால் தகப்பனுக்கு தம் பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியும், அது கண்டிப்பாக செய்வாங்க. ஒருவேளை அவருடைய வசதி இல்லைன்னா கூட தம் பிள்ளைக்கு அது வேணும்னு தெரிஞ்சுன்னா எப்படியாச்சும் அதை செஞ்சிருவாங்க இல்லையா? அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை எப்படி இருந்தால் பரமபிதா எப்படிப்பட்டவராக இருப்பார் யோசித்து பாருங்களேன். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தகப்பனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆக நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராகவும் இருக்கிறார். எப்படிப்பட்ட தகப்பன் என்று நான் சொன்னேன். ஒன்று, நம்மை நேசிக்கிறதால் நம்மை சிட்சித்து சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்மேல் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். விசேஷித்தவர்களாய் நம்மை நினைத்து நம்மை பிழைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். நான்காவதாக என்ன சொன்ன, தேவைகளை சந்திக்கிற தகப்பனாக இருக்கின்றார். ரைட். அப்படியானால் இந்த தகப்பனிடத்தில் பிள்ளைகளாய், அதாவது மகளாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? நம்முடைய பிரதியுத்தரம் என்ன? ஒன்று, தேவனை, அதாவது தகப்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 10:1. உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். ஆக்க நம் பிள்ளைகளாய் என்ன செய்யணும்? தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதே நீதிமொழிகளை 15:20 என்ன சொல்லுது பாருங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனும் தன் தாயை அசட்டை பண்ணுகிறான். இந்த ரெண்டு வசனங்கள் நீங்க பார்க்கணும்னா, தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகள், அவருடைய மகளாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர் சந்தோஷப்படத்தக்கதாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் எப்படி? அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். சங்கீதங்களின் சங்கீதத்தில் முதலாவது சங்கீதம் முதல் 2 வசனங்கள் நாம் பார்க்கலாம். முதல் வசனம் சொல்வது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லுது. அப்போ 3 காரியங்கள் செய்யணும் இல்லையா? என்ன சொல்றாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காது, பாவிகளுடைய வழியில நிற்காது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராது, நடக்காத, நிற்காத, உட்காராதுன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிரு. நம்ம இதை செஞ்சா போதும், அவர் நம்மிலே மகிழ்ச்சி அடைகின்ற தேவனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை பார்க்க, என் பிள்ளை என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறது, என்னுடைய சட்டத்திட்டங்களின்படி நடக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் காணும்பொழுது நம்மிலே மகிழ்ச்சி அடைகின்றார். அதான் சொல்றாரு, தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அந்த தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். நீதிமொழிகளில் 13:1, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். என்ன சொல்லுது? தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். அப்படியானால் நீங்களும் நானும் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு நடக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் தகப்பனுடைய போதகத்தை கேட்க வேண்டும். நீங்கள் எத்தனை பிள்ளைங்க பெற்றோருடைய அறிவுறுத்தலை, பெற்றோருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க? இல்லை, நிறைய குடும்பத்தில் கம்ப்ளைண்ட் இதுதான்.
சொல்கிற பேச்சே கேட்குறது இல்லை பாஸ்டர், அவன் இஷ்டத்துக்கு எதனா செய்கிறான். அப்படி நம்ம கண்டிச்சாக்கா சாப்பிட மாட்டேன்றான், ஏதாவது ஒன்று முறுக்கிக்கின்னு உட்காந்துக்கிறான், பேச மாட்டேன்றான், பயமாக இருக்குது பாஸ்டர்ன்றாங்க. நிறைய தகப்பனுடைய வாழ்க்கை கண்ணீரில் சென்று கொண்டு இருக்குது. பிள்ளைகளை நினைத்து நிறைய தகப்பன்மார்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். என் சொல்லை அவன் கேட்க மாட்டானே, என் போதகத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான்னு சொல்லி நிறைய தகப்பான்மார்கள் இன்றைக்கு கண்ணீர் விட்டு கொண்டு, பிள்ளைகள் மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலே மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உயர்த்துகிறவராக இருக்கிறார். தகப்பனுடைய போதகத்துக்கு கீழ்ப்படுகிற எந்த பிள்ளையும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. விசேஷமாக வேதத்தில் அப்படிப்பட்ட சரித்திரம் இல்லை. தகப்பனுடைய போதகத்தை தள்ளின பிள்ளைகள் தேசத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம், புறம்பாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானால் நாம் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் அந்த பரமபிதாவுடைய போதகத்தை தள்ளாமல் அந்த போதனையின்படி நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த தகப்பனுக்கு மாத்திரமல்ல, உலக பிரகாரமான தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க, அல்லது போதகத்தை கேட்க வேண்டும், கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் ஏற்கனவே சிந்தித்த அந்த இளையகுமாரனை போல தகப்பனுடைய வீட்டை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளாய் நாம் காண வேண்டும். இந்த இடத்துல சற்று நாமே சோதித்து பார்த்து எங்கெல்லாம் நம்ம தவறு இருக்கிறோம். இந்த இளையகுமாரனை போல எவ்வளோ தூரம் நம்முடைய தகப்பன் வீட்டை விட்டு சென்று விட்டு இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி அநேக நேரங்களில் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் நம்ம புறக்கணித்து எங்கோ இருக்கிறோம். அந்த இளையகுமாரனை போல எங்கோ சென்று விட்டோம். வேதம் அழகாக சொல்கிறது. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 18-20 வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரராக எத்தனையோ பேருக்கும் புத்திரனாய். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பன் வீட்டை நினைவு கூறுகிறான். தகப்பன் வீட்டை நினைவு கூர்ந்து என்ன செய்கிறான்? அந்த இடத்துல அவன் ஓடி வருகிறான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனுடைய வீட்டிற்கு செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதான் வேதம் அழகாக சொல்லுது. லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல. அவன் எழுந்து தன் தகப்பனுடைய வீட்டிற்கு போக எத்தனித்தான். நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன். 20வது வசனத்தில் அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 20வது வசனம் என்ன சொல்கிறது? அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இன்றைக்கு நம்ம சற்று சோதித்திருந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நம்மை நெருக்கும் பொழுது நம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரமாய் பிரிந்து இருக்கிறோம், அல்லது எந்த இடத்துல நம் ஆண்டவரோடு கூட நெருங்காமல் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கின்றார். அந்த இளைய மகன் தன் தகப்பனை விட்டு பிரிந்த போது, அவன் பிரிந்து சென்ற போது நல்ல மகிழ்ச்சியாக தான் இருந்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்து விட்டது, கஷ்டங்கள் வந்து விட்டது, நெருக்கங்கள் வந்து விட்டது. அப்பொழுது தன் தகப்பன் வீட்டை அவன் நினைவு கூர்ந்து அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டிற்கு நேராக கடந்து சென்றான். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எத்தனை வாலிப பிள்ளைகள் தகப்பனுடைய போதகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். விசேஷமாக உலக பிரகாரமான தகப்பனை மாத்திரமல்ல, பரம தகப்பனையும் விட்டு பிரிந்து தூர சென்று இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே. இந்த வாலிப பிள்ளை மாத்திரமல்ல, பெரியவர்களாகி நாமும் கூட நம்முடைய பரம தகப்பனை விட்டு எவ்வளவோ தூரம் நாம் விலகிவிட்டோம். சற்று நாமே சோதித்திருந்து பார்த்து எந்த இடத்துல நாம் விழுந்து கிடக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து அங்கிருந்து நாம் எழுந்து தகப்பன் வீட்டிற்கு ஓடி வருவோம், தகப்பன் இடத்துல நெருங்குவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். என்ன சொல்லுது வேதம் பாருங்களேன். அதே அதிகாரத்தில், அதே லூக்கா சுவிசேஷத்தில் அதே அதிகாரத்தில் 22-23 வசனங்களை பாருங்களேன்.
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். அவன் கைக்கு இவன் தான் என்னுடைய மகன் என்று சொல்லி அடையாள மோதிரத்தை போடுங்கள். அவனுடைய கால்களுக்கு அவன் இனி அடிமை அல்ல, அவன் இனி வேலைக்காரன் அல்ல, என்னுடைய குமாரன். ஆக அவனுடைய கால்களிலே பாதரட்சியை போடுங்கள். நல்ல ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். இதுதான் பரலோகம், நம்முடைய பரம தகப்பனுடையது. அவன் தவறு செய்து விட்டான், போயிட்டான், இனி அவன் வரும்பொழுது நீ தானப்பா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டியே, உன் சொத்து நீ அழிச்சிட்ட, இப்போ நீ ஏன் என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. மாறாக அவன் தகப்பன் அந்த பிள்ளை வருகிறதை கண்டவுடனே வேகமாக ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து அவனை உயர்த்துகிறான். இதுதான் தகப்பன். நம்முடைய தகப்பனும் அதுதான், நம்முடைய பரம தகப்பன் செய்கிற காரியம் இதுதான். இன்றைக்கி நாமே சற்று சோதி தந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தந்தையர் தினத்தில் நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தர், அந்த பரமபிதாவாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், அந்த அவருடைய சிக்ஷைகளை நம்மை சரி செய்வதற்கென்று எடுத்துக்கொண்டு அவரோடு கூட நாம் இணைந்து செல்வோம். அவருடைய போதகத்தை நன்றாக கவனித்து அந்த போதகத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து சொன்னால் இல்லையா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ அந்த போதகத்தின்படி நாம் சென்றால் சரியான பாதையில் நாம் கடந்து செல்ல முடியும். சரியான பாதையில் சென்றால் ஆசீர்வாதங்களை காண முடியும். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டேல, அகில உலக தந்தையர் தினத்தில் நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தரும் அவரோடு உள்ள நம்முடைய உறவும் எப்படி இருக்குது என்று சோதித்தறிந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய உறவிலே விரிசல் இருக்குமானால், குறைகள் இருக்குமானால், அல்லது அந்த உறவிலே நாம் விலகி இருப்போம் என்ற நிலை இருக்குமானால், இந்த இளையகுமாரனை போல புத்தி தெளிந்தவர்களாய் எழுந்து அந்த தகப்பனிடத்திற்கு ஓடி வருவோம். அந்த தகப்பன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என்ன சொல்ற வேதம் சொன்னது, அவன் எழுந்து வந்தவுடனே தகப்பன் அவனை கட்டிக்கொள்கிறான், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறான், ஒரு புதிய அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் சரியாய் ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போமே ஆனால் ஒரு புதிய அடையாளத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். என்ன நடக்குது, அந்த யாக்கோபுடைய குடும்பத்தில் நாம் பார்க்கும்பொழுது அவனுடைய பிள்ளைகளிலே யாக்கோபு தான் அதிகமாய் நேசித்த யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை தரிப்பித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவன் வித்தியாசமாய் காணப்பட்டான். அந்த சகோதரர்கள் அவனை ஏறிட்டு பார்க்கத்தக்கதாய், பொறாமைப்படத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் காணப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவர் மற்றவர்கள் நம்மை கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளை என்ற அடையாள மோதிரத்தை தந்து அவரோடு கூட இணைந்திருக்க தேவன் செய்வார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொன்ன பிரகாரம் நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். எங்கே? தகப்பன் வீட்டில். வெளியே வேறு எங்கேயும் அந்த சந்தோஷம் கிடையாது. நம்முடைய தகப்பனை சந்தோஷப்படுத்தி அவருடைய போதகத்தை கேட்டு அவருடைய பாதையில் நடக்கும்போது அவர் நமக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துவார். சங்கீதக்காரன் சொன்னது போல, என் சத்துருவுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னால் இல்லையா, அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் சற்று நாமே சோதித்திருப்பார். உலக பிரகாரமான தகப்பன்கள், உலக பிரகாரமான அப்பாக்கள் ஒருவேளை மறைந்திருக்கலாம், அல்லது நம்மை புறக்கணித்திருக்கலாம், அல்லது நம்மை மறந்தே போயிருக்கலாம். ஆனால் பரம தகப்பனோ நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, தகப்பன் அல்ல, நம்மை மறந்து போகிறவர் அல்ல, நம்மை நேசிக்கிறவராய் நம்மோடு கூட இணைத்து கொள்ளுகிற தேவராக இருக்கிறார். இவளில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையில் அந்த பரம தகப்பனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை சற்று நாமே சோதித்திருந்து பார்ப்போம். எந்த இடத்துல நம்முடைய பரம தகப்பனோடு கூட உள்ள இந்த உறவிலே நாம் தோய்ந்து போயிருக்கிறோம்.
அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்து நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாய் இருக்கத்தக்கதாய் அழைத்தவர் அவர், தெரிந்து கொண்டவர் அவர். இந்த கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். என் தகப்பனே, இவளிலே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இளைய குமாரனை போல என்னுடைய வாழ்க்கை இன்பங்களுக்கு என்னை அர்ப்பணித்து தூர விலகிவிட்டேன் சுவாமி. ஆனால் இப்போ உங்களை நோக்கி வருகிறேன். என்னோடு கூட வாங்க. உங்களுடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் பரம தகப்பனாகி உம்முடைய கரங்களை என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் சுவாமி. ஐயா, பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அந்த இளையகுமாரன் சொல்லும்படியாக ஓடி வந்தபோது கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை உயர்த்தினதில் அந்த தேவனிடத்தில், அந்த தகப்பனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து விட்டோம். தயவா எங்களை மன்னியும் சுவாமி. நெருங்கி சேர தகப்பனுடைய அன்பிலே நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நம்மேல் மனதுருக்கம் கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன். எந்த தகப்பன் தமிழத்திலே மகன் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானோ வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்ய மாட்டான். உலக பிரகாரமான தகப்பனே அப்படியானால் உங்கள் பரமபிதாவாகிய கர்த்தர் உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, என் தகப்பனே, உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக உம்முடைய பாதத்தண்டையிலே வருகிறேன். என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள், என்னை சேர்த்தணைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. ஆண்டவரே, என் மேல் இரக்கம் காட்டுவதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை ஆண்டவரே நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லையே. நீங்கள் சொன்னீங்களே, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி என்னை சேர்த்தணைக்கின்ற பரமபிதாவாகிய உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? உன்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலை வலிக்காம நன்றித்துக்கு சுவாமி. நீர் எங்களை உம்முடைய குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்காக எங்களை முன்குறித்தீர், பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றியிருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாய் மாறின எங்களை ஒருபோது நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, புறக்கணிக்கிற தேவன் அல்ல. மாறாக உம்முடைய எல்லா நன்மைகளையும் நாங்கள் ருசி பார்க்க எங்களை அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நாங்களும் ஆண்டவரே உம்மை மகிழ்விக்கிறவர்களாய், உம்மை சந்தோஷப்படுத்துவர்களாய், ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கிருபை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இடைபட முடியாது சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய நன்மைகள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செய்கிறதுக்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவரும் எங்களை மீட்டெடுத்து ரசித்து கொண்டு வருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நமது ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியம் வழியில் விலகாத பிரச்சனை என்று சதா காலங்களிலும் நம்ம நீரோடு தங்கியிருந்து சகல கிருபையிலும் மேன்மையிலையும் கட்டளையிடுத்து தகப்பன் வீட்டின் ஆசிரியர்களை கட்டளையிடுத்து வழிநடத்தி காத்து கொள்வாராக. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். யாருக்கு ஸ்தோத்திரம்? உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா